பலனை இன்றேதான் அடைந்தேன். உன்னை நான் பார்த்த பின் ஆண்கள் வர்க்கத்தை நானும் மதித்தேன். எந்த நெஞ்சில் ஊஞ்சல் கட்டி ஆடிக்கொண்டே இருக்கிறாய். எனக்குள் புகுந்து எங்கோ நீயும் ஓடிக்கொண்டே இருக்கிறாய். அழகாய் நானும் மாறுகிறேன், அறிவாய் நானும் பேசுகிறேன், சுகமாய் நானும் மலருகிறேன். உனக்கேதும் தெரிகிறதா? என்ன மேடம் இந்த பக்கம் என்ன பக்கம் வந்தியா? சாச்சே உன்னை பக்கம்லாம் வருவேனா? நான் உன்னை பக்கம் தான் இவ்வளவு தூரம் கிளம்பி வர போறேன். அப்போ நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன்ப்பா. சும்மா மேடம் இந்த பக்கம் வந்தீங்க? அண்ணன் தான் பொட்டி கூட்டிட்டு வர சொன்னா. சாரி எடுத்து கொடுக்கணுமா, அதுக்காக வந்தோம். சாரி எடுத்து கொடுக்க போறானா உன்ன? ஆமாண்டா. ஏன்? அப்போ என் காதலிக்கு நான் தானே எடுத்து கொடுக்கணும். வா 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 போய் எடுத்து தரேன். லூசு, அண்ணன் எடுத்து தரேன்னு சொன்னாங்க. நீ எடுத்து தரேங்கிற மாதிரி நான் எடுக்கிறேன்னு சொன்னா அவ்வளவுதான். அட வாமா, நான் எடுத்து கொடுக்கறேன், நான் பாத்துக்கிறேன். ஏடே ஒன்னும் வேணாம், அப்புறம் அண்ணன் என்னதான் திட்டுவான். ஒன்னும் வேணாம்ப்பா, நான் இந்த ஆட்டத்துக்குலாம் வரல. நீ ஒன்னும் சாரி எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. அண்ணன் எடுத்து தரேன்னா அதுவே எனக்கு போதும். நானே எப்பயாவது கட்டுறது, அதனால அதுவே போதும். இனி நான் எடுத்து கொடுக்கறத நீ எடுத்தேன்னு வச்சுக்கோ. அண்ணன் காசு கொடுக்கறேன்னு சொல்லுவா, இதெல்லாம் எனக்கு தேவையா? போடா, அப்படி ஒண்ணு எனக்கு தேவையே இல்ல. பேசாம போயிரு. நான் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னா ஏன் நான் காசு கொடுக்கறதுல நீ ஏத்துக்க மாட்டியான்னு அண்ணன் கேட்பான். இதுல நான் தான் பார்த்துட்டு வாங்கணும். இது எனக்கு அவசியமே இல்ல. அப்புறம் பச்சையா தெரிஞ்சிடும் நீ தான் எடுத்து கொடுத்தேன்னு. நீ வேணா எடுத்து வை, நான் வந்து வேணா வாங்கிக்கிறேன். எப்பயாவது இந்த சைடு வருவல அப்ப வாங்கிக்கிறேன். அப்போ என் காதலிக்கு நான் எடுத்து கொடுத்தாலா பிடிக்காது. நீ இப்பதான் சொன்ன, நீ எடுத்து வை, நான் வேணுங்கிறப்ப வந்து வாங்கிக்கிறேன். ஓகேவாடா? என்னாலாம் முடியாது. நான் இப்ப எடுத்து கொடுக்கறேன், நீ எடுத்துட்டு போகணும் இப்பவே. அப்படி ஒன்னும் சாரி எனக்கு வேணும்னு அவசியம் இல்ல. கிளம்பு போ. போனா புது ஆசையே எடுத்து தரேன்னு சொல்றானே. ஓகே எடுத்துக்கலாம்னு நினைச்சா நீ ஓவரா பண்றல. வேண்டாண்டா வேண்டாம், நீயே வச்சுக்கோ. என்ன எப்படி சொல்லிட்ட? பின்ன எப்படி சார் சொல்றது? இதெல்லாம் ரொம்ப ஓவர். அண்ணன் சாரி எடுத்து கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தான் இங்க கூட்டிட்டு வந்தான். அதுலயும் ஏதாவது சொன்னேன் அவ்வளவுதான். இவ்வளவு தைரியமா பேசுறல, போய் எங்க அண்ணன் கிட்ட பேசி பாரு. இதோ இப்பவே போறேன். உன்கிட்ட உன் தங்கச்சியை காதலிக்கிறேன் நான் சொல்றேன். போய் சொல்லு போ. சரி நீ நவரு, நானே போறேன். நீ எங்க போற? நீ தானடி போன. நீ உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருக்கியா? அண்ணனுக்கு தெரியும், நீயா போய் திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் என்ன, உன் அண்ணனுக்கு தான் தெரியுமே. டே, அண்ணனுக்கா தெரிஞ்சாலும் நானா சொல்லணும்ல. நானா சொல்லிக்கிறேன். அதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி நீ போகாத. போன உடனே போற. உனக்கு கொஞ்சம் கூட அறிவெல்லாம் இல்ல. ஹலோ அறிவு இருக்கனாலதான் நீ சொன்னது எதை வேணாலும் செய்வேன்னு அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அப்ப நீ சொன்னா நான் செஞ்சுதானே ஆகணும். ஏன்டா செய்ய மாட்டேன்? செய்வடா நீ. என்ன நல்லா அடி வாங்க விட்டுட்டு நீ அமைதியா நிப்ப. என் காதலியும் நான் அடி வாங்க விடுவேனா? நான் அடியெல்லாம் வாங்க விட மாட்டேப்பா. அந்த அடியை வேணா நான் வாங்கிக்கிறேன். அப்படியே அந்த அடி உனக்கு கொடுத்துருவாங்க. போடா. ஏதாவது பேசணும்னு பேசாத நீ. அட அதெல்லாம் நான் பார்த்து பேசிப்பேமா, நீ கவலைப்படாத. உன்னை லவ் பண்ண கவலைப்படாதாண்டா செய்யணும். ஏன் அப்படி? ஒன்னும் வேணாம்பா. சரி, எங்க ஷாலுக்காவ காணோம்? இப்பதான் ஏதோ கஸ்டமர் வந்திருக்காங்கன்னு பாக்க போனாங்க. அது எப்படியும் உங்க அண்ணனா தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நான் ஓடி வந்துட்டப்பா உன்னை பாக்க. மேடம். அண்ணன் கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தீங்க? அண்ணன் கிட்ட சொன்னதானே, நான் எதுவுமே சொல்லலையே. இண்டி அண்ணன் கிட்ட சொல்லிட்டு வர வேண்டியதானே? அதெல்லாம் அண்ணனுக்கே புரியும்டா, நீ விடுறா. அண்ணனுக்கெல்லாம் நல்லாவே தெரியும். இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியமே இல்லடா. சரி வா வா, நான் போய் சாரி எடுத்து கொடுக்குறேன் உனக்கு. டே, நான் சாரியே கட்ட மாட்டேனே. ஆனா நான் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுக்கறத நீ கட்ட தானே செய்யணும். டே, அதெல்லாம் வேணாம்டா, வேஸ்ட்டடா. வேஸ்ட்னாலும் நான் எடுத்து கொடுக்கற மாதிரி வருமா? நீ வா, நான் எடுத்து தரேன் உனக்கு, அவ்வளவுதான். சரி, எனக்கு எடுத்து தருவா. ஷாலுக்கா கிட்ட என்ன சொல்ல போற? என் காதலிக்கு எடுத்து தரேன் தான் சொல்ல போறேன். வேற என்ன சொல்ல போறேனா? உண்மையாலுமே உனக்கு தானே எடுத்து தரேன், அப்புறம் என்ன? டேய், நான் உன் லைஃப்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த அக்காவுக்கு எடுத்து தராம எனக்கு எடுத்து தந்தா என்ன நினைப்பாங்க? அதெல்லாம் என் ஷாலு அப்படி நினைக்க மாட்டா. உனக்கு என்ன என் ஃப்ரெண்ட் பத்தி தெரியல? எனக்கு தெரியாது. எனக்கு நல்லாவே தெரியுமே. யாருக்கு மேடம்? உனக்கா? ஆமாண்டா. ஆனா பாத்தியா, உன் ஃப்ரெண்ட் எவ்வளவு நல்லவங்கன்னு. அவங்க கிட்டயே ஃப்ளவர் கொடுத்து அனுப்பிச்சு விட்டு கூட அவங்க எதுவுமே சொல்லல. அவங்க நினைச்சிருந்தா என்னால போக முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். ஆனா அவங்க நினைக்கல பாத்தியா, அதுதான்டா பெரிய மனசு. ஏன்னா என் ஃப்ரெண்ட் அவ்வளவு நல்லவடி. தெரியுது, பார்த்தாலே தெரியுதுடா. எனக்கு அவங்களையும் ஒரு மாதிரி பிடிக்கும் தெரியுமா? ஃப்ரெண்டை யாரு பார்த்தாலும் ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ உண்மைதான் நினைக்கிறேன்டா. உன் ஃப்ரெண்ட பார்த்தா சிரிச்சுட்டே இருக்காங்க. அவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? என் ஃப்ரெண்ட் எப்போதும் என்ன அழுக வைக்க மாட்டா. எப்போதும் என்ன சிரிக்க வச்சுட்டு தான் இருப்பா. எனக்கு என் ஃப்ரெண்ட்னா அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? இந்த உலகத்திலேயே என் ஃப்ரெண்டு தான் எனக்கு உயிரே. அது சார் பார்த்தாலே தெரியுது சார். சரி காதலி, இப்ப நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம். ஆமாண்டா, அதுக்கு என்ன? இப்ப என்ன பிடிக்குமோ உங்க அண்ணாவை பிடிக்குமான்னு கேட்டே யாரும் சொல்லுவேன். முதல்ல எங்க அண்ணாவை பிடிக்கும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் மட்டும் தான். நல்லா இருக்குடி இது. இருந்துட்டு போ, எனக்கு என்ன? எனக்கே அண்ணன் தான்ப்பா. சரி நாளைக்கு எங்கேயாவது வெளியில போலாமா? எதுக்குடா திட்டு வாங்குறதுக்கா வீட்ல? காதலிச்சிருக்கோம்ல, எங்கேயாவது வெளியில போலாமே. ஐயோ, நான் வரலப்பா. ஹே ப்ளீஸ் என் கூட தனியெல்லாம் வருவேன். நான் என் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு தான் வருவேன். சரி, உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வா. வேணாம்னு சொல்லணும். நான் எப்படி வருவேன்? நாளா வரல. வர நீ அங்க வந்துதான் ஆகணும். அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. என் கூட நீ வந்துதாமா ஆகணும். அவ்வளவுதான். எங்க வீட்ல அடி அடி நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. போடா. அதெல்லாம் நான் உன் அண்ணன் கிட்ட பேசி வாங்கிக்கிறேன், நீ வா. டேய், நீ சும்மா அண்ணன் கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லாத. அவ்வளவுதான். அண்ணன் நாளா வரலப்பா. நீ வர. என் காதலி நான் சொன்னா கேட்பான்னு எனக்கு தெரியும். நீ வர. வந்து தொலைற. நீ கேட்டுட்டிய, வேற என்ன பண்றது? ஆனா இதெல்லாம் ஓவர்ரா. நான் சொன்னா நீ கேப்பல. நாளைக்கு நீ வர. வரேன் சார், வரேன்.
கண்ணே என் முன்னே கடலும் துள்ளாது, பெண்ணே நான் தூண்டில் போட்டால் விண்மீனும் தப்பாது. உள்ளங்கை தேனே கள்வன் நான் தானே, கள்வனை கொள்ளை கொண்ட கள்ளி நீதானே. பொன் கொண்டதுண்டு பெண் கொண்டதில்லை, அங்கம் சொந்தமானால் தங்கம் தேவையில்லை. ஒட்டகத்தை கட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ, வட்ட வட்ட பொட்டு. என்னப்பா காலையிலேயே கோட் ஷூட்ல போட்டுட்டு கிளம்பிட்டேன். அம்மா ஒரு மாதிரியா இருக்கு, ரூம்குள்ள இருக்காதான், வெளியில கொஞ்சம் பார்க்குக்கு போயிட்டு வரலான்மா. ஓ அப்படியாப்பா, அதுக்கேப்பா இந்த கோட் ஷூட் போட்டிருக்க? ஏமா? இல்லப்பா கேட்டேன். இல்லம்மா ஏதோ தெரியல, இந்த கோட் போட்டுட்டு வெளியில போகணும்னு தோணுச்சா அதாம்மா. எப்ப இந்த கோட் போட்டாலும் எனக்குள்ள ஒரு மாதிரி சந்தோஷம் வருதுமா. ஏன்னு தெரியல, என்னாச்சுன்னு எனக்கு தெரியலமா. ஒரு மாதிரி இந்த கோட்டுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும்னு தோணுதுமா. இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, இது அம்மா வாங்கி கொடுத்ததா, அதனாலதான். அப்படியாமா? ஒரு மாதிரி சந்தோஷம் வருதுமா இந்த கோட் போட்டா. ஏதோ என் கூட யாரோ இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு மாதிரி தோணுதுமா. ஏன்னா என்னன்னு தான் தெரியலமா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. நிலாவை கூட்டிட்டு போலையா? இல்லம்மா, நிலா தூங்கிட்டு இருக்காமா, இன்னும் எந்திரிக்கலமா. எங்க அவள ஆபீஸ் தான் போறாளா? எந்திரிச்சு நேரம் கிளம்பி இருக்கணும்ல. சண்டே தானமா, விடுங்கம்மா. கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், விடுங்க. நீங்க போய் எழுப்பி விட்டுட்டு இருக்காதீங்கம்மா, சரியாமா? அதுதான் நீ உன் தங்கச்சிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. அவ்வளவுதான், தங்கச்சி புராணத்தை ஆரம்பிச்சிட்டியா நீ? அவளை எழுப்பி விட கூடாது, தூங்கட்டும் விடு. என்ன இவ்ளோ நேரம் என்ன தூங்கிட்டு இருக்கா? அவளை போய் எழுப்பி விடுறாரு. மா உங்களுக்கு அவ்வளவுதாம்மா, அவதான் கொஞ்ச நேரம் தூங்குறாள, தூங்க விடுங்கம்மா. அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும்மா, பாவம் ஆபீஸ்லயும் வேலை செய்யறாளம்மா. ஆமாண்டா, உன்னை விடையே அவ பெருசா வேலை செஞ்சிருப்பா. வீட்டுக்கு வந்து உன்கிட்ட தான் எல்லா வேலையும் வைக்கிறா, ஆபீஸ் வேலை. அப்புறம் என்னடா? ஐயோ விடுங்கம்மா, என் தங்கச்சி கொஞ்ச நேரம் தூங்கட்டும். நான் வர வரைக்கும் எழுப்பி விடாதீங்க. சரிப்பா. என்னப்பா இந்த வாட்ச் எடுத்து புதுசா கட்டி இருக்கிறது? பீரோக்குள்ள இருந்துச்சே. மா உங்களுக்கே தெரியாதாம்மா, இந்த வாட்சும் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் ஏதோ இருக்குமா. ஏதோ எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க இது ரெண்டும் வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கு. அது இல்லப்பா, இந்த கோட் ஷூட் நான் வாங்கி கொடுக்கல. அப்ப சொன்னது சும்மாதான்ப்பா சொன்னேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. அது யாருமா? அதெல்லாம் மறந்து போயிருச்சுப்பா. ஓ அப்படியாமா, சரிம்மா. நல்லா இருக்கப்பா இந்த கோட் ஷூட்ல. எனக்கு தெரியுமா, இந்த கோட் ஷூட்ல சூப்பரா இருப்பேன். எனக்காகனே செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்த மாதிரி இருக்குமா. ஆமாப்பா, உனக்காக தான் அந்த பொண்ணு செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தா. இந்த வாட்ச், இந்த கோட் எல்லாமே அவ தான் வாங்கி கொடுத்தா. இப்போ உன் கூட நின்னானே எப்படி இருக்கும் தெரியுமா? ஜோடி பொருத்தமே அம்சமா இருக்கும். ஆனா பாருப்பா வெள்ள, அதான்ப்பா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்னாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு பிடிச்சவ வாங்கி கொடுத்ததுப்பா. ஏதோ அப்பப்ப ஞாபகம் வருதுல, எனக்கு அது போதும்பா. என்னன்னு தெரியலப்பா, ஒன்னும் முடியலப்பா. அம்மானால இந்த 3 நாளா ஏதோ தோணிக்கிட்டே இருக்குப்பா. ஏதோ ஒண்ணு நடக்குதுப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. போற வரைக்கும் போகட்டும், அம்மானால என்ன பண்ண முடியும்? உன் சந்தோஷம் எதுவா இருந்தாலும் உனக்காக நான் செய்வேன். வேற பொண்ணையே காதலிக்கிறேன்னு சொன்னாலும் நான் செய்வேன்ப்பா. அதுதான் என்னோட நிம்மதி. நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாலே போதும். அந்த பொண்ணுதான் இப்ப கூட இல்ல, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குப்பா. அந்த பொண்ணு ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்தா. நான் போகும்போது நீ இந்த கோட் ஷூட்ல தாண்டா என் கூட வரணும்னு. ஆனா இப்ப பாரு, நீ தனியா போடுற, அந்த பொண்ணுதான் கூட இல்ல. ஏதோ அந்த கடவுள் எங்க கொண்டு போறாருன்னு ஒன்னும் புரியலப்பா. ஏதோ என் பையன் வாழ்க்கை சந்தோஷமா போனாலே போதும். என் பையன் சந்தோஷமா இருக்கணும். என்னம்மா ஆச்சு? இப்பெல்லாம் தனியா பேசிட்டே இருக்கீங்க, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சைலண்ட் ஆயிடுறீங்க. என்னம்மா ஆச்சு? எல்லாம் வேற என்னடா, உன் தங்கச்சியும் உன்னை பத்தி இருந்தாலும் கவலை. எங்களை பத்தி கவலைப்பட்டு உங்களை பத்தி ஒருத்தவங்க கவலைப்படணும் போலமா. எங்களை பத்தி என்ன கவலைமா உங்களுக்கு? அங்க 2 பேரும் நல்ல சந்தோஷமா இருக்கும். என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, விடுப்பா. உன் பாதி சந்தோஷம் உன்கிட்ட இருக்கு, மீதி சந்தோஷம் இல்லப்பா உன்கிட்ட. ஆமா என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அம்மா இப்படிதான் பைத்தியம் மாதிரி வளருவேன். நீ போப்பா, நீ பார்க்க போறேன்ல போ. என்னம்மா இப்படி பேசுறீங்க? நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறமா உங்களை. உன் தங்கச்சி கூட வச்சிருந்தா பைத்தியம் தான்டா ஆகணும். உன் தங்கச்சி பண்ற வேலைக்கெல்லாம் ஐயோ முடியலடா. ஏதோ காலையில சீக்கிரமா போகணுமா, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொன்னா நானே இன்னும் எந்திரிக்கிற பாரு. உன் தங்கச்சி ஏதோ ஆபீஸ்ல வேலை இருக்கு, சீக்கிரம் போகணும்னா. ஆபீஸ்ல வேலையா? எனக்கு தெரியாம உங்களுக்கு எந்த வேலையும் இல்லையே இன்னைக்கு ஆபீஸ்ல. ஆபீஸ்ல வேலை இல்லையா? ஆமாமா, ஆபீஸ்ல வேலை இருக்கு. நான் தான் சொல்லிருந்தேன், மறந்துட்டேன். லூசு, என்னடா பைத்தியம் மாதிரி உளறிட்டு இருக்க? அவதான் நேத்தே சொன்னாலடா. என்னப்பா தங்கச்சியை காப்பாத்திட்டியா? அவ எங்க போறா? இல்லம்மா, ஆபீஸ் தான் போறேன். என்ன நம்ப மாட்டீங்களா? ஒரு வேலை கொடுத்திருந்தா, அவ இன்னும் முடிக்கல. நீ முடிக்கலன்னு சொல்லி அவளை சண்டேக்கு ஆபீஸ் அனுப்பிச்சு விடுற. நீ எந்த சண்டே வந்தாலும் அவளுக்கு வேலையே இருந்தாலும் நீ வேண்டான்னு சொல்ற. நீ இன்னைக்கு அனுப்பிச்சு விடுறியா? இல்லம்மா, அவ ஆபீஸ் தான் போறா, நான் தான் கூட்டிட்டு போறேம்மா. சரிப்பா, நீ கூட்டிட்டு போறேன்னா ஓகே தான். நான் எழுப்பி விட்டு அவளை கிளம்ப சொல்றேன். நீ எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவ? இல்லம்மா, பார்க் போயிட்டு வந்து நான் கூப்பிட்டுக்கிறேன், விடுங்க. சரிப்பா, பார்க் போறியா? சரி, நீ போயிட்டு வா. எப்போதும் சிரிச்சுட்டு தான் போவே. இப்ப என் பையன் என்ன சோகமாயிட்டான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்பதானே சொன்னேன், இந்த கோட் ஷூட் போடும் போதெல்லாம் எனக்கு உள்ள ஒரு ஹாப்பின்ட்டு. சரிப்பா, நீ போயிட்டு வா, நான் அதுக்குள்ள சமைச்சு வைக்க. சரிம்மா, நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்காதீங்க. அவளை எழுப்பி விடாதீங்க, கொஞ்ச நேரம் தூங்கு. அதுதான்டா, கொஞ்சம் அம்மாவுக்கு எந்திரிச்சு ஒத்தாசை பண்ணி இப்படியெல்லாம் சொல்லிடாத உன் தங்கச்சி கிட்ட. அப்பா ஆவுமா, அப்பாவை ஹெல்ப்க்கு கூப்பிட்டுக்கோங்க. ஆமாண்டா, வயசான அவரே ஹெல்ப்புக்கு கூப்பிடுற.
கூப்பிடுறேன், உன் தங்கச்சியை எழுப்புக்கு கூப்பிடாம இருக்கேன். அவரை உதவிக்கு கூப்பிட்டு நான் உதவி பண்ண போறேன் இப்போ. ஐயோ அப்பாவும் நீங்களும் சமைச்சீங்கன்னா நல்லா இருக்குமா. நீங்களும் கொஞ்ச நேரம் பேசி சிரிக்கிறாள். நீங்க போங்கம்மா, தங்கச்சி எழுப்பி விடாதீங்க. ஆமாண்டா, ஆமா, உங்களுக்கு சமைச்சு போட்டல, அத சொல்லணும்டா. புருஷனை கூப்பிட்டுக்கணுமா, உன் தங்கச்சியை கூப்பிட கூடாதான். புருஷனுக்கு இப்பதான் 16 வயசுல. சின்ன குழந்தைம்மா நிலா, அவளை விடுங்கம்மா. வேணா வந்து ஹெல்ப் செய்யறேம்மா. வாங்கடா, நீயும் வா. அவளை எழுப்பி விடுறேன். அம்மா நான் சொல்றது கேட்கணும்ல, நான் போனதுக்கு அப்புறம் எழுப்பிட கூடாது. சரிப்பா, நீ சொன்னதை நான் கேட்டுக்கிறேன். நான் என் புருஷனே கூப்பிட்டுக்கிறேன், நீங்க கிளம்புங்க போங்க. என்னம்மா அடம் பண்றா? இவன் தங்கச்சியை கூப்பிட்டுக்க கூடாதா? என் புருஷன் தான் வேலை செய்யணும் இந்த வீட்டுக்கு. அம்மா காலையிலே டென்ஷன் ஆகாதீங்கம்மா. நீங்களும் அப்பாவும் சேர்ந்து சமைச்சா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாம நீங்களும் கொஞ்சம் பேசலாம்லம்மா. அப்பா பாருங்க உட்கார்ந்துட்டு இருந்தா உங்ககிட்ட பேசவே மாட்டாரு. அது சமைக்கும் போது நான் நல்லா பேசுவீங்க, அதனாலதான்மா. ஆமா, எனக்கும் அப்பாவுக்கும் இந்த இளம ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கல, உட்கார்ந்து பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். ஏமாப்பா எப்போதும் இளமைதான்ப்பா. நீங்க போங்க. என் பையன் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, போ நீ பார்க் போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரி. இந்த இடத்துக்கு வந்தாதாண்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஒரு மாதிரி இந்த இடத்துல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்களோன்னு நமக்கு தோணுது. ஏதோ மாதிரி ஒண்ணு தோணுது. ஆனா இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குல்ல. இந்த இடத்துல யாரோ நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணுது. நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் இந்த இடத்துல இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எதையோ நம்ம விட்டு இழந்துட்டோமா என்ன எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா மனசுக்குள்ள ஏதோ இழந்துட்டோம்னு தோணுது. பட் என்னன்னு தான் தெரியல எனக்கு. அம்மா கிட்ட கேட்டாலும் இப்படி சொல்ல போறது கிடையாது. அவங்களும் ஏதோ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கிட்டயும் கேட்க முடியல, நிலா கிட்டயும் கேட்க முடியாது. ஏதோ நம்ம சந்தோஷத்தையும் இழந்த மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல என்னன்னு, எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே, கொஞ்ச நேரம் பார்க்ல உட்காந்துட்டு போவோம். சாரிடி. ஆமாண்டா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி கேப்ப நான் மன்னிக்கணும்னு நினைச்சியா? உனக்காக நான் இந்த பார்க்ல எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ 1 hour கழிச்சு தான் வந்திருக்க. இத்தனைக்கு என் போன் கூட அட்டெண்ட் பண்ண. நீ உனக்காக கஷ்டப்பட்டு நீ எங்க போறேன்னு எங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லதானே இவ்ளோ அழகா நான் கிளம்பி வந்தேன். ஆனா அது மொத்தத்தையும் நீ வேஸ்ட் பண்ணிட்ட. உனக்கு தெரியுதா? சாரிடி, அதான் இவ்ளோ தூரம் மன்னிப்பு கேக்குறேன். 1 hour வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், மன்னிப்பு கேட்டா போயிருமாடா? எனக்கு புரியல, நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ உன் இஷ்டத்துக்கு நினைச்சிட்டு இருப்ப, அதை நான் கேட்டுட்டு அமைதியா இருக்கணும். ஒரு 1 hour கழிச்சு லேட்டா வருவாரா, மன்னிப்பு கேட்ட உடனே நாங்க விட்டுறணும்னு நினைக்கிறாரு. அது என்னால முடியாதுடா. அவ்வளவுதான் சார் உனக்கு மரியாதை. ஓகே, ஒரு 1/2 hour இல்ல 10 நிமிஷம்னா கூட பரவாயில்லடா. 1 hour வெயிட் பண்ணிட்டு இருக்க. கால் பண்ணி அட்லீஸ்ட் எனக்கு லேட் ஆகுமான்னு நீ சொல்லி இருக்கணும்ல. அதையாவது சார் சொன்னீங்களா? நான் கால் பண்ணாலும் சார் அட்டெண்ட் பண்ணல. இல்லடி, டிராபிக்ல கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நான் என்ன பண்றது? காரணத்தை எங்க இருந்துடா தூக்கிட்டு வர? எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணம். எப்போதுமே லேட்டா 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் லேட்டா வருவேன். இன்னைக்கு 1 hour லேட்டா வந்திருக்க. கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் கிளம்பி அழகா வந்தேன்டா. எல்லாரும் என்னமோ நான் கல்யாணம் பண்ணறதுக்கு ஓடி வந்த மாதிரி இருக்க மாதிரி பாத்துட்டு போனாங்க தெரியுமா? இதெல்லாம் யாரோட உன்னால தானே? நீ என்னடா சொன்ன? கோவிலுக்கு போகணும், சாரில தான் நீ வரணும், அழகா கிளம்பி வா, நீ தானடா சொன்ன. இதுல பொண்ணு மாதிரி கிளம்பி வா, அப்பதான் அழகா இருக்கும், நீ தானே சொன்ன. பாக்குற எல்லாரும் என்னமோ மண்டபத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ல பாக்குறாங்க. யாராலடா? உன்னால தான்டா எல்லாமே. அவங்க அப்படிதான் அழகா ரசிக்க தெரியல. அவங்களுக்கா நினைச்சுக்குவாங்க. ஏய் பேசாத, நீ வாயை திறக்காத. என்னம்மா என்ன போய் இப்படி திட்டுற? நான் தான் சாரி கேக்குறேன். உன் புருஷன் சாரி கேட்ட விட மாட்டியா? புருஷனாக போறவன் இவ்வளவு தூரம் கெஞ்ச விடுறீ. கல்யாணத்துக்கு அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு லேட் ஆக்குனா, எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்துனா என்னடா பண்றது? அப்படியெல்லாம் இந்த சாம் பண்ண மாட்டாமா? சாம் பண்ணிட்டானா என்னடா பண்றது? இந்த சாம் அப்படி ஏதாவது செஞ்சானா நீ பனிஷ்மெண்ட்லாம். அதெல்லாம் என்னால முடியாதுப்பா. இன்னைக்கு லேட்டா வந்ததுக்கே உனக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும்டா. இப்படியே என்கிட்ட கெஞ்சிட்டே உட்காந்துட்டு எல்லாரும் பாத்துட்டு போகட்டும். அப்பதானே என்ன பார்த்த மாதிரி உன்னையும் பாப்பாங்க, பாத்துட்டு போகட்டும். சாரிடி, ரொம்ப ரொம்ப சாரிடி. சாரி தூக்கி குப்பையில போடுறா. சாரி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக விட்டுறேன். டைம் ஆயிடுச்சுல. ஏன் 1 hour சார் டைம் ஆகி வந்ததெல்லாம் தெரியாதோ? இப்ப பேசிட்டு இருக்கதா சாருக்கு டைம் ஆயிரும். இல்ல கோவில்ல பூசை கொடுக்கணும்ல, வாமா சீக்கிரம் போகணும்ல, வாமா ப்ளீஸ்மா. நான் வரலடா, போடா. 1 hour லேட் பண்ணல. இன்னைக்கு நான் வராம இருந்ததா அடுத்த டைம் நீ லேட்டா வர மாட்டே. எவ்வளவு நேரமா சாரி கேக்குறேன். என்னதான் கொஞ்சம் மன்னிச்சு விட. அது என்னால முடியாதுடா. இப்ப மன்னிச்சு விட்டேன்னா எப்போதும் மன்னிச்சு விடுற மாதிரி தான் இருக்கும். அதனால இன்னைக்கு நான் கோவில் வரல, கேன்சல் போ. கோவிலுக்கு போறதெல்லாம் கேன்சல் ஆக்க கூடாதுமா. கேன்சல் ஆக்கிட்டேன்னா போடா. நானும் பாத்துட்டே இருக்கேன், நீ ஒவ்வொரு நாளும் 10-15 நிமிஷம் தான் லேட்டா வருவேன். இன்னைக்கு 1 hour லேட்டா வந்திருக்க. நான் தான் சொன்னேன் டிராபிக்னு உருட்டாத. நீ வீட்ல தான் இருந்திருக்கேன், அம்மா கால் பண்ணி கேட்டுட்டேன். இப்போ நீ ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கிளம்புனேன்னு அம்மா கால் பண்ணி சொல்லிட்டாங்க. அவங்க எனக்கு அம்மா தானே, என்ன உனக்கு அத்தை மாதிரி தானே நடந்துக்கணும், ஆனா அம்மா மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்னோட செல்லத்தடா. சொல்லுவேன். நீ கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் இவ்ளோ க்ளோஸா பேசினா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் திண்டாடிட்டு இருக்கணும் போல. நீ என்னமோ பண்ணிக்கோ. இல்ல வேற சார் டிராபிக் வேறயா? சாரிமா, 20 நிமிஷத்துல கிளம்பி வரும்போது டிராபிக் ஆயிடுச்சு. அதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்திருப்பேன். சரி, என்ன டைம்க்கு வர சொல்லிட்டு சார் என்ன பண்ணீங்க? அதுவா, கொஞ்சம் தூங்கிட்டேமா, அதனாலதான் காலை கூட அட்டென்ட் பண்ணல. சார் என்ன டைமுக்கு வர சொல்லிதல. நேத்து என்னன்னா நீ பேசின
பேசினேன், நீ டைமுக்கு வர மாட்டே, சீக்கிரம் கிளம்பி வந்துடணும்னா பேசினேன். சாரிமா, அதான் சாரி கேக்குறல, விட்டுறேன். இவரு சாரி கேட்டா நாங்க விடணுமா? விட முடியாதுடா. சரி சாரி சாரி சாரி. உன் சாரி எல்லாம் வேணா போடா. சரி, ஐ லவ் யூ டி. உன் ஐ லவ் யூவும் எனக்கு தேவையில்ல போ. அதான் ஐ லவ் யூ சொல்றல. நீ என்ன சொன்ன? எப்ப எந்த சண்டை போட்டாலும் ஐ லவ் யூ சொன்னா நான் சமாதானம் ஆயிருவேன் தானே நீ சொன்ன. அந்த ஒரு காரணத்தை வச்சு பேச ஆரம்பிச்சா நீ. ஐ லவ் யூ. அத மட்டும் சொல்லாத, நான் சமாதானம் ஆக மாட்டேன். ஐ லவ் யூ. உனக்கு கொன்று வேண்டாம். ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஐ லவ் யூ டின்னு சொன்னேன். ஐ லவ் யூ டா, போதுமா? உன்னை தேடியே தவிக்கிறேன், வழிகளின்றியே காலம் கடந்து முன்னே நினைக்கிறேன், இடைவெளிகள் போதும் சேர துடிக்கிறேன், உயிர் சாயம் என்று எங்கும் நடக்கிறேன், பல காயம் தாண்டி உடைந்து நானும் எழுந்து நிற்கிறேன், வலியே வலியே நாயகி நசிருத்த